கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தினத்தில் ஆண்டவரை அன்பினால் தொடப்பட்டு சமூக பணிகளை செய்து பிறகு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்றளவும் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்து வருகிற அருமையான ஊழியரை சந்திக்கவிருக்கிறோம். அவரோடு கூட பேசுவோம். ஐயா, உங்களுடைய பெயர், குடும்ப பின்னணி, உங்க கூட பிறந்தவங்க, உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு, எந்த தருணத்தில் ஆண்டவர் உங்களை சந்திச்சார், எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எல்லாம் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து ஜபசக்தி. என்னோட கூட பிறந்தவங்க 4 தம்பிங்க இருக்காங்க. 2 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் இருக்காங்க. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இருக்காங்க. எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளதான் இருப்போம். நீங்க பிறந்து கிறிஸ்துவ குடும்பம் தான்? இல்லை, இந்துல இருந்தோம். இந்துல இருந்தோம். ப்ளஸ் வந்து விக்கிரக ஆராதனை, அதாவது அது ரொம்ப பக்திமான கூட. எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்ற கேள்வியே வந்து வசந்த ரீதியா எப்போ பிறந்தோமோ அப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம். 2வது வந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அது ஒரு ரட்சிப்பா சொல்லப்படுகிறது. வேதியிலிருந்து ரட்சிக்கப்படுவது, சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது, ஆபத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது. நான் கேட்டது வந்து இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் அது எப்போ ரட்சிப்புக்கு வந்து உண்மையான அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பைபிள்ல தெளிவா இருக்குது. சீசருங்க படகுல போறாங்க, ஐயரை எங்களை காப்பாத்துறாங்க, மடிந்து போறாங்க, அற்புதங்களை ரட்சிப்பு. நாங்க சொல்ற ரட்சிப்பு என்னன்னா, இயேசுவை சொந்த ரட்சகராக எப்ப ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? சொந்த ரட்சகர் 1987 வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்து எங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்துவர் கிடையாது, ஆனாலும் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய மகிமையை செத்தவங்க எல்லாம் பழக்க வச்சிருக்காரு, அற்புதம் செய்வாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாம வந்து அவங்க வந்து இந்த சிஸ்டருங்க கூட சேர்ந்து ஊழியத்துக்கெல்லாம் போவாங்க. நாங்க வந்து புறஜாதியா இருந்தபடினால, இல்ல நான் வந்து ஊதாரி மைந்தனா, இல்ல ஒரு விக்கிரக ஆராதனா இருந்தபடினால, எங்க அப்பா குடிகாரு, அதெல்லாம் விட்டு சொல்லி இது மாதிரி எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் கிறிஸ்துக்குள்ள இல்லை. ஆனா அப்போ எங்க மாமியார் எல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களும் வந்து என்னன்னா, அவங்கள நான் கிண்டல் பண்ணுவேன், இது பண்ணுவேன். அத்தை தான் அவங்க. அப்போ வந்து கிறிஸ்துக்குள்ள நான் இல்லை. நான் வந்து எப்படி சொல்லிட்டுன்னா, நாங்கள் சமையல் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய தெரிஞ்ச சிஸ்டர்ஸுங்க இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்டுங்க, வீட்டு பக்கத்துல இருக்கலாம். அவங்களாம் வந்து சில சமயங்களில் கிண்டல் பண்ணி சில இது பண்ணி அவங்கள, நீ ஒரு நாள் வந்து ஊழியக்காரனா வர போற, நான் இது பண்ண போறேன், ஆண்டு ஒன்று சொல்றாரு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துலாம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில எல்லாம் வந்து ப்ரேயர்லாம் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய சிஸ்டருங்கெல்லாம் வந்து. அதுக்கு உண்டான மரியாதையோ இல்லை இதுவோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஒரு டாலர் ஒன்று போட்டிருந்தேன், விக்கிரக டாலர் ஒன்று போட்டிருந்தேன். அதெல்லாம் கைட்டி போடுவாங்க. அப்போதான் எனக்கு ஆண்டவர் மேல வந்து இது ஆண்டவர் மேல அவங்க மேல வந்து கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நானா அந்த செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரும்போது, அப்பெல்லாம் கரண்ட் இல்லை இல்லையா, நிறைய இடங்கள்ல கரண்ட் கிடையாது, வீடுகள் இருக்காது, தெருவில் இருக்கு. அப்போ பயந்துகிட்டு என்ன பண்ணுவோம்னா, சிலுவை போட்டுட்டு வீட்டுக்கு போவோம். ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து ஆர்சி சபை இருந்தது, சர்ச் இருந்தது. அங்க போகும்போது அப்படியே எட்டி பார்த்துட்டோம், இது பண்ணோம், எதனா கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டோம், அப்படியே போயிட்டு இருந்தோம். கிறிஸ்துக்குள்ள முழுமையா ரட்சிக்கப்பட்டது என்பது என்னை யாரும் கன்வெர்ட் எல்லாம் பண்ணல. இப்படி வாங்க ஆண்டவருக்கு அற்புதம் செய்வாரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் உண்மையிலேயே செவி கொடுக்கல. 2வது வந்து நாங்கள் பொலிட்டிக்கல்ல கொஞ்சம் இருந்தேன், சமூக பணிலாம் செஞ்சுட்டு அப்படி இருந்தேன். அந்த தாட்ல இருந்துட்டு எனக்கு எதுவும் இது பண்ணல. நிறைய பாஸ்டர்ஸுக்கு வந்து வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் ப்ரேயருக்கு இடம்லாம் கொடுத்துருக்கோம். வீட்டில் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். ஒரு 6 மாதம் 5 வருஷம் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வருவாங்க, இடம் கொடுத்துருக்கோம். அவங்களாம் வந்து என் மேலே உள்ள பிரியத்தினால, தம்பி கிறிஸ்துக்குள்ள தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லை, நான் சமூக பணி செய்கிறேன், எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துட்டாங்க. நம்ம ஏஜி சபைக்கு, ஏஜி சபைக்கு ஒரு வாட்டி போனேன். நான் எதுக்கு போனேன்னு சொன்னால்,
பாஸ்டர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி சில பேர் கூட்டங்கள் வந்து பணம் ஏதோ வாங்க போறதா நான் கேள்விப்பட்டேன் நேருக்கு நேரா. அதை தெரிவிக்கிறதுக்காக போனேன். ஓகே. சபைக்கு நான் போல, சபைக்கு போல. சபைக்குன்னு போல, ஆ. அதுக்காக போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா காலப்போக்கில் அதுலயே வந்து தன்னை அறியாமையே போக ஆரம்பிச்சிட்டீங்க. விக்கிரகத்தையும் கும்பிட்டுட்டு இருந்தேன். அந்த மசூதிகள் ஃப்ரெண்டுங்களா இருக்காங்களே அங்கேயும் அவங்க போவேன். போய் இது பண்ணது இல்ல, சும்மா அப்படியே சும்மா எல்லா இடத்துக்கும் போவீங்க. அப்படின்ற மாதிரி இருந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சபைக்கும் போக ஆரம்பிச்சாச்சு. இப்போ மறைமுகமா வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த விபூதிலாம் வச்சுட்டு இருப்பேன், சந்தன பொட்டுலாம் வச்சுட்டு இருப்பேன். அது நெத்தியில வச்சா தெரிஞ்சு சொல்லிட்டு இங்க வச்சுட்டு இருப்பேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் நிறைய கூட்டங்களுக்கு ஜப கோபுரத்துக்கு அந்த மாதிரி சில இடங்கள்லாம் போகும்போது வந்து அது மேல எனக்கு கொஞ்சம் ஒரு பற்றுதல் வந்தது. அங்க பார்க்கும்போது சில மிராக்கிள்லாம் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் நடக்குமா இப்படிலாம்ன்ற மாதிரிலாம் கூட அந்த சிந்திச்சிருக்கேன். எனக்கு வந்து சரியா ஜபம் பண்ண தெரியாது, பாடம் ஒன்றும் தெரியாது. எங்க வீட்டுல நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க சரி அவங்கனாச்சும் போட்டோம், நம்மளுக்கு நல்லா. ஆனா இருந்தாலும் என்ன வந்து எப்போ கூப்பிடும் போதெல்லாம் நான் வந்து சண்டே சர்வீஸ்ன்னு அதிகம் இல்லை, அதிகம் எப்பாச்சும் கூப்பிடும்போது போவேன். அப்படி இருக்கும்போது வந்து நானே வந்து நான் பண்ண ஜபம் பண்ண என்ன அறியாம கத்துக்கிட்டேன். இப்போ கத்துக்கிட்டோன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். பாடல் கடல் எதுக்குமே கொடுக்காம ஒன்லி ஜபத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நான் வீட்டுல முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் போது பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களுக்கு சில அற்புதங்கள் ஈலிகள்லாம் நடக்கும்போது அவங்க வந்து காலையில வந்து இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுல எனக்கு விசுவாசம் கொஞ்சம் கூடுதல் அதிகமா இருந்துச்சு. அப்போ வீட்டுல இடம் கொடுத்துருக்கும் போது வந்து பாஸ்டருக்கு இடம் கொடுத்துருந்தோம். வாரானா கிளாஸ், சண்டே கிளாஸ் அந்த மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னை வந்து கூட உட்கார வச்சு பைபிள் வாசிங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எப்படி வாசிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்க பெரியவங்க சொல்றாங்களே அந்த ஒரு அடிப்படையில இது பண்ணல. நம்ம இடத்துல வீட்டுக்கு வந்துக்கிறாங்க, அவங்களும் அந்த அடிப்படையில தான் இருந்தேன். அவங்க நிறைய ஜபெல்லாம் பண்ணிட்டு என்ன நீ ஊழியக்காரன் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு கிளாஸ் எடுத்து ஏறல. ஏன்னா நான் வேற ஒரு தாட்ல இருந்ததுனால அப்படியே இருந்துட்டேங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹீலிங் பண்ற பாஸ்டர்ஸுங்க, தெரிஞ்ச பாஸ்டர்ஸுங்க அப்படிலாம் போயிட்டு ஜப கூட்டம்னே தெரியாம அங்க போயிட்டு உட்காருது, பாஸ்டருங்க கூட்டம் தெரியாம அங்க போய் உட்காருது. அப்படின்னும் போது வந்து என்னையும் வந்து பாஸ்டர்ன்ட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு அப்படின்னு போன கூட்டம் வந்து பாஸ்டர் கூட்டம்னே உங்களுக்கு தெரியாம உட்காந்து. ஏன்னா என் ஃப்ரெண்டு கூப்பிடல, இங்க நாங்க வாரம் மீட்டிங் போடுவோம் அப்படின்னு பீச்சில் வாரானா மீட்டிங் நடத்துவோம் அப்படின்னாரு. ஏன்னா ஒரு நாள் வானான்னு சொல்லி கூப்பிடல. சரி நம்ம அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலம்போட ஆபீஸ் இருக்குது, அங்க வந்து ஒரு ஆபீசர் எனக்கு தெரியும். அவங்க ரூம்ல உட்காந்து பேசும்போது அவர் சொன்னா இங்கதானே நாங்க ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்ப என்ன கிழமைன்னா இந்த மாதிரி ஒரு கிழமை சொன்னாங்க. சரி நான் போய் உட்காந்துறேன், எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன. ஆனா வாங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் தான் தெரியும் எனக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் இது, நம்மளாம் போகக்கூடாது. அப்புறம் அதுல தொடர்ச்சியா வந்து அவங்க மீட்டிங் கூப்பிடறதுக்குலாம் என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஏச்சு நில்லுங்க அப்படின்னும் போது பாஸ்டர்ஸ் எல்லாம் நில்லுங்க. நான் உட்காந்து இருந்தேன், ஏன் ஏச்சுக்கிட்டாங்க, நானும் பாஸ்டர் இல்லையா நம்மளுக்கு அது. அப்புறம் வந்து என்னன்னா அந்த விசுவாசம் எனக்கு வளர்ந்தது. அந்த பாஸ்டர்ஸுங்க கிட்ட அங்க நடக்கிற கூட்டங்களை நடந்த அற்புதம், அவங்களோட பேச்சுகள், அவங்களோட செயல்பாடுகள் அதெல்லாம் வந்து என்ன ஃபில்டர் பண்ணிச்சு. என்னோட தவறுகளை உணர்த்தப்பட்டது. நம்ம எந்த அளவுக்கு தவறு பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கேன், உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து நான் பாஸ்டரா ஆவறதுக்கு முன்னாடி பைபிள் எனக்கு புரியுது ஏன் ரட்சிக்கப்படுது நீங்க சரியா பதில் சொல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுறதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், உங்களுக்கு பெரிய கோடு, அது ஒரு ரயில்வே ட்ராக் மாதிரி போகுது. நீங்க வந்து வெவ்வேறு நிலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா 73 இடத்துக்கிட்ட ரட்சிப்பு குறித்து பேசப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. உங்களுக்குமே 73 இடத்துல நடந்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த ரட்சிப்புன்னு சொல்ல பார்க்கும்போது இப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட போனா பொதுவாவே இங்க ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே அது தெரியும். அந்த பொருள் என்ன பொருளோட கேக்குறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்ட பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் நிறைய பேருக்கு இருக்கும், உங்களுக்கு இல்ல, பெரும்பாலும் இருக்கும். ஒரு 90 இருந்தது. அதாவது எப்படின்னா நம்ம அந்த வேதத்துக்குள்ள நம்ம போக போக வந்து நம்மளுக்கு தெளிவு வருது இல்லையா, ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு இல்லையா, வசனம் தெளிவா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வந்து அப்போ அதுக்காக நான் இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப நான் வந்து இப்ப ஒரு பிராமண குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டேன்னா எனக்கு ஒரு புள்ளி இருக்கு, இயேசுவை பத்தி சொல்றாங்க, இயேசுதான் உண்மையான ஆண்டவர்னு சொல்லி நான் ஏத்துக்கிட்ட அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. மேபி அது முழுமையான ரட்சிப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா பொதுவா ரட்சிப்பு நான் சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஆமா இவர் தான் ரட்சகரு, இந்த வழிபாடெல்லாம் கிடையாது, நம்மளை படைச்சவர், பாவங்களுக்காக மரிச்சவர், நம்மளை ரட்சிக்கக்கூடியவர் ஒருத்தர் தான், இவர் தான் என்ன ரட்சிக்கப்பட்டாங்கிறது இல்ல, ரட்சகரை அறிந்து கொண்ட நாள், ரட்சகரை அறிந்து கொண்ட அந்த அனுபவம்.
அப்போ நீங்க இந்த மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டீங்க. உணர ஆரம்பிச்சுட்டு நான் நிறைய சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ம். அந்த சோசியல் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் விண்ணப்பங்களுக்காகவே சபைக்கு போவேன். அவங்க நான் எடுக்கிற வேலைகள் சில நல்லபடியா முடியணும், முடிச்சு கொடுக்கணும் முடிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய விண்ணப்பங்கள் எழுதி 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 ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல வைப்பேன். அவங்களாம் என்ன பார்த்து நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து, என்னப்பா நீ சும்மா இருந்துருக்க, நீயே ஊழியக்காரர் தான்ப்பா, நீ அந்த தரிசனம் உனக்கு இருக்குப்பா, அந்த அபிஷேகம் உனக்கு இருக்குப்பா. நாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க நானே உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இல்லப்பா நீ வந்து அப்படிலாம் நினைக்காத, நீ ஜெபம் பண்ணு, தனியா ஜெபம் பண்ணு, ஆளை வெளிப்படுத்துவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. அப்போ சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்தது. அப்புறம் அந்த பீச் ப்ரேயருக்கு போகும்போது நான் யார் லைக் பண்ணி அதிகமா ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும், அந்த பாஸ்டர் சோகத்துல வராரு, துக்கத்துல வராரு. அப்புறம் என்னப்பா என்ன பார்த்துட்டு சிரிச்சாரு. என்னப்பா நான் இல்லையா இங்க ப்ரேயருக்கு வந்தேன். அப்படியா ப்ரேயர் இங்க நடக்குதா? ஆமாய்யா அப்படின்னு. சரி அப்படின்னா எனக்கு ஜெபம் பண்ணுனாரு. என்னடா இவர் என்ன போய் ஜெபம் பண்ண சொல்றாரு. சரின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணோன்னா அவருக்கு ஆறுதல் வந்துச்சு, முகத்துல தெளிவு வந்துச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. சொன்னாரு. நானும் பார்க்குறேன் எனக்கு கண்கூடா. ஆனா அவரு சொன்னாரு, இதை விட்டுறாதப்பா, அடிக்கடி ஜெபம் பண்ணு. நான் வந்த சூழ்நிலையே வேற. ஃபேமிலி பிரச்சனை, நிறைய பிரச்சனை, டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை. ஆனா நீ ஜெபம் பண்ணோன்னு எனக்கு வந்து ஆறுதல் வந்துருச்சு, சமாதானம் வந்துருச்சு. எனக்கு இன்னும் மெருகேச ஆரம்பிச்சு. இன்னும் வந்து நம்ம ஜெபிக்கணும். ஏற்கனவே வீட்டாண்டல இந்த மாதிரி ஜெபிக்கும்போது பிரச்சனை இல்லை. அப்போ இந்த அடிப்படையில தான் நான் வந்தது. இப்போ ஊழியக்காரன் ஆவறதுக்கு முன்னாடி குழந்தை இல்லாதவங்களா ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இதுவா இருக்குது, வியாதி சுகமா இருக்குது. நான் இப்படி இருக்க இந்த தருவாயில இருக்கும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜோசியக்காரை கூப்பிட்டு மந்திரிக்க சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. சாமி கும்பிடுவோம், விக்கிரகத்தை ஏதோ கும்பிடுவோம், சாமி நினைச்சு கும்பிடுவோம். இந்த இதெல்லாம் நமக்கு இது. அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா பண்ணாங்க. என்ன பண்ண ஒரு ஆள் வந்து ஒரு கை தலசை குழந்தையோட கை எடுத்துட்டு வந்து என் தலையில வைக்கிறதுக்கு வந்தார். நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஏதோ பண்ணணும். அது கீழே விழுந்துருச்சு. விழுந்தவொடனே அது எடுத்துக்கிட்டு ஓடியே போயிட்டான் அந்த ஆள். அதை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டார். எங்க அம்மா சொல்றேன், இல்லை பாத்தியா அவெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாதுமா, ஒண்ணு நல்லாதாம்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு அந்த நினைவுகள் விசுவாசங்கள் வருது. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம ஜெபிக்கிறதுனால அந்த அசுத்தாவியோ இல்லை இதுவோ வந்து நம்மள நெருங்கவே முடியும். ஓடுறான், எடுத்துன்னு ஓடுறான், எடுக்கிறான், பையில இருந்து தானா கீழே விழுது, ஓடுறான் எடுத்து. அப்போ அதுல இருந்து அந்த சைடு அவன் வரத்தே கிடையாது. அப்ப நிறைய அற்புதம் நடக்கும்போது என்னன்னா, நம்ம ஏன் வந்து ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்ல அப்படி நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சமையல் வேலைக்கும் போயிட்டு இருந்தேன். எப்பவும் ஜெபம் பண்ணுவேன். கிராம ஊழியத்துக்கு யாரும் அழைக்காமையே நீங்களே போயிடுவீங்க? நானே கிராம ஊழியத்துக்கு யார் கூட இல்லை, எங்க ஃபேமிலியாவே போயிட்டு. நீங்களே போயிடுவீங்க? நாங்களே போயிட்டு எங்க சொந்த ஊருங்கள்ல, தெரிஞ்ச ஊருங்கள்ல அப்படி போயிட்டு அங்க ஃபுல்லா எல்லாமே ஹீலிங் ஆயிடுச்சு. ஆனா எங்களுக்கு அது நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. மற்றவங்க கிட்ட பார்த்துருக்கேன், அதுவே உண்மையா பொய்யா என்னன்றது நான் சந்தேகப்பட்டிருக்கேன். ஆனா நான் அதை பண்ணும்போது என்னன்னா எனக்கு விசுவாசம் ஓடுது, சத்தாய் ஓடுது, பெரிய லீடர்ஸ் ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு வந்து சரியாதவங்களும் அங்க ஹீலிங் ஆகுது. ஒண்ணுமே புரியல. நம்மளுக்கு அந்த விசுவாசம் மட்டும்தான். நம்ம எதிர்பார்க்கல, காணிக்க அதுக்கு நம்ம வேலை செய்யறோம், ஏதோ வருது அப்படின்றதுனால இது பண்ணிட்டு இருக்கோம். முழுநேரம் ஊழியக்காரன் நீங்க வரும்போது கேட்டீங்க, முழுநேரம் ஊழிய செய்யறோம், இது மாதிரி வேலைகள் வரும்போது நம்ம அதை செய்யறோம். அப்போ அதனால என்னன்னா அந்த வேலை செய்யறதுனால நம்ம வந்து இந்த காணிக்கை கூட நிறைய பேர்கிட்ட வாங்க மாட்டேன். என் கூட வரவங்களாம் திட்டுவாங்கன்னா, காணிக்கை கொடுக்குறாங்க, இது கொடுக்குற கிராமம் போது நிறைய பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் இது பண்ணல, தண்ணி இந்த டீயோட முடிஞ்சு போச்சு, வேற ஏதோ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற இதாயிடுச்சு. கூட வரவங்களாம் புலம்பு என்ன பண்ணுன்னா, அவங்க கிட்ட கொடுத்துருவோம், இல்லைன்னா அவங்க கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னா அங்க போற இடங்கள்லாம் அற்புதம் நடந்தது. புரியுது. மாந்திரிக கட்டு, மந்திரக்காரனால முடியாததெல்லாம் கட்டெல்லாம் வந்து ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆனா நம்ம வந்து பெருசாலாம் வந்து ஜெபிக்கல, விசுவாசத்துல ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த விசுவாசத்துக்கு அற்புதம் செய்யறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து எனக்கு கொஞ்சம் அப்படியே இன்னும் வந்து விசுவாசம் எனக்குள்ள இன்னும் வர்த்திக்கப்பட்டு, நானும் இன்னும் நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், அந்த ஒரு ஐடியால அப்படியே இருந்தேன். அப்புறம் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம். சபையும் ஒரு சின்ன ஒரு கூடாரம் ஒன்று இருக்கு, அதை வச்சு நடத்திட்டு வரோம். ஸோ இப்படி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு திருமணமாய் பிள்ளைங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. பையனுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன். ஓகே. சபை எப்போ ஆரம்பிச்சீங்க? சபை வந்து 2019. 2019ல கொரோனாக்கு அதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி கிராம ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அட்வான்ஸ் சபையில வந்து மந்த்லி ஒரு வாட்டி சுகமளிக்கும் ஜெப கூட்டம் ஒன்று நடத்திட்டு இருந்தேன். அது ஒரு 4-5 வருஷம் நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு பாஸ்டர் கிட்ட வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன். ஓகே. என்ன ட்ரெயின் பண்ணார் இல்லையா, அந்த பாஸ்டர் கிட்ட மறைமலை ஒரு சபையில
உடனடியாகவும் இருக்கீங்க. ஆமா, ஆமா, அது மாதிரி உங்களுக்கு நீங்களும் ஒரு சபை நடத்திட்டு ஆமா, இருக்கீங்க. ஆமா. அங்க அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த சபையை நானே நடத்திட்டு இருந்தேன். ஆ, அதுக்கப்புறம் வேற சூழ்நிலை காரணமா வெளியில வந்துட்டேன். ஓகே. வந்துட்டு அப்படியே இவாஞ்சலிஸ்ட் மாரி அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ம், எங்கள மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டாங்களா, அங்க போயிட்டு இது ம், பண்ணிட்டேன். ம். அப்புறம் மறுபடியும் நானே வந்து சரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ஓகே. வேலையை ஊழியம் சபை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மலர் ஹாஸ்பிட்டல் சீஃப் குக்கு நான். ம், ம், ம். ஆ, லீவு கிடைக்காது ஆகாது. ஊழியத்துக்காக என்ன பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு என்னன்னு கூப்பிட்டீங்க மலர் ஹாஸ்பிட்டல்ல? சீஃப் குக்கு சமையல்கார். சீஃப் குக்கா? ஓ, ஓகேம்மா. நீங்க குக்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, கேட்டரிங் சீஃப் பண்ணிட்டு இருந்தேன். கேட்டரிங் பண்ணிட்டு அங்க இருந்தீங்க. சீஃப் குக்காவே இருந்தேன். சீஃப் குக்காவே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்கல்ல, வேலை செய்யிட்டு இருந்தேன். இருந்துடுறீங்க. ஆனா ஆமா. ஊழியத்துக்காக ரிசைன் வந்து பண்ணிட்டு resign வந்துட்டீங்க. பண்ணிட்டு எளிமையான விசுவாசம். கர்த்தர் எதிர்பார்க்கறதே உங்க உங்க ஒரு சாட்சியிலிருந்து அறியறது என்னன்னா, எளிமையான விசுவாசம் போதும். ஆமா, கர்த்தர் பெரிய பேரற்புதங்களை ஆமென், செய்வதற்கு பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்ல. உள்ளத்துல உண்மை, அவ்வளவுதான். ஜனங்க மேல பாரம். ஆமா. நீங்க ஜெபிக்கிறவர்னு சொல்றீங்க. அதான் ம், ஜெபம், ம். உண்மை, விசுவாசம். ஆமா. இது இந்த காம்பினேஷன்ல குக் பண்ணா சமையல் இல்ல. அவுட்புட் வந்து மனமான ஒரு ஊழியம். ஆமா, ரொம்ப ஊழியத்தை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. உள்ளம் ஆமா. தூய்மையும் அவ்வளவுதான். எண்ணம் தூய்மையும் விசுவாசமும் இருந்தா ஆமா. அற்புதங்களை காண போறோம். இது கரெக்டான காம்பினேஷன் இல்லாம இருக்கிறதுனால தான் நிறைய சொதப்புதுன்னு ஆமா, நினைக்கிறேன். correct. ஆண்டவர் தெளிவா தான் சொல்லியிருக்காரு. ஆமா. விசுவாச தேவ மகிமையை காண்பாய். காண்பாய். அவர் வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆமா. ஆண்டவர் ரொம்ப லைட்டா வச்சிருக்காரு. ஏன்னா ஆமா. இன்னைக்கு மக்கள் தான் ரொம்ப அதை காம்ப்ளிகேட் ஆகி அது போறதுனால வேற ஒன்றும் மாதிரியா நடக்க வந்து மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அது பாவம். ஆனா உண்மையிலேயே ஊழியக்காரங்களே நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. ம், நம்ம வந்து பெரிய படிப்படிச்சு இல்ல, பெரிய இது இல்ல. ஆனா ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துறாரு. அதுக்கு பாத்துருவானா நம்ம நடந்துக்கணும். ம், அது சும்மா வெறும் பொலிட்டிக்கல் சொல்லிட்டு அங்கங்கன்னு போவாத. ம். மக்களுடைய பிரச்சனைகள் ஆ. எல்லாத்துலயுமே நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க. சட்டை, அதாவது பிள்ளைங்களை பள்ளியில சேர்க்கணும், கல்லூரியில சேர்க்கணும், இல்ல ம், விதவைகளுக்கு உதவி செய்யணும், இல்ல முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுக்கணும், இந்த ம், மாதிரியான விஷயங்கள், ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கணும், இந்த ம். மாதிரியான காரியங்கள்ல நிறைய செஞ்சிருக்கேன். செஞ்சிருக்கீங்க. ஆ. அப்போ அதை வந்து செஞ்சதுனால அதுல நான் வந்து அதுல வந்து எப்படி சொல்றது, அதுல எனக்கு ஆத்ம திருப்தியா இருந்தது. ம், மத்தவங்க 1000 ரூபாய் வரணும், நான் ஒரு 500 ரூபாய் வாங்குவேன், 300 ரூபாய் வாங்குவேன். ம். அது போற புரியுது. வர செலவுக்கு. புரியுது. அந்த வேலையை முடிச்ச உடனே எனக்கும் திருப்தி, அவங்களுக்கும் திருப்தி. அவங்களுக்கும் திருப்தி. அவங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம். ம், ம், ம். சரியா நடக்கும்போது அவங்க நிறைய பேர் வந்து, ஏன்னா ஆளுங்கட்சி எந்த கட்சியோ ஒரு கட்சி, அந்த கட்சி கவுன்சிலர் கூட முடியாத கூட நம்ம வந்து ஒரு 10 நாள்ல ஒரு 20 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறோம் போது அவங்களுக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமாயிடும். ம். அந்த அடிப்படையில அதுதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நான் வந்து ஊழியத்துல வந்து அதான் நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். கிராம ஊழியத்துக்கு போறேன், சபை மெசேஜ் கொடுக்க போறேன், இதெல்லாம் பண்றேன். அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு. கேன்சர் வியாதி சுகமா இருக்கு, ம், HIV வியாதி சுகமா இருக்கு. ம். இவங்க சாட்சி இருக்காங்க, உயிரோடவே இருக்காங்க, இப்போ ம். இருக்காங்க. காமிக்கன்னா காமிச்சலாம். அந்த ஓ, மாதிரி அந்த அளவுக்கு அந்த இருக்காங்க. அளவுக்கு இதுவா இருக்கு. நிறைய வியாதிகள்ல இருந்து சுகமா இருக்காங்க. நிறைய ம். அற்புதங்கள் ஆண்டவர் செய்யறாரு. செய்யறது அவருதான். நம்ம வந்து ஆமா. பிரயாசப்படுறோம், ஆமா. ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால ஆமா. நான் பொறுப்பாக முடியாது. Correct. நம்மள ஒரு கருவியா அவர் பயன்படுத்துறாரு. ஆ. இத வந்து நம்ம நிறைய பேர் வந்து அதை அப்படி சொல்லாம தான் தான் நான் அப்படின்னும் போதுதான் வந்து பிரச்சனையா பிரச்சனையில இருக்கு. வந்து ஆமா. மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிறாங்க. ஆமா. ஆமா. சத்தியத்தை சத்தியமா சொல்லும்போது தெரிஞ்ச சத்தியத்துல உண்மையா இருந்தா எனக்கு போதும். ஏதோ வல்லமை மேல இருந்து வந்து இறங்கிருச்சு. ஆ, வல்லமை ஒரு கழுது போய் பேசினா கூட அற்புதம் யார் நடக்கும். பேசலும் கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். அதாவது இயேசு நாமத்துல போனா போய் தான் போய்தான் ஆகணும். ஏன்னா அந்த ஆமா. நாமத்துக்கு இருக்கிற ஒரு அதிகாரம் ஆமா, இல்லையா? அப்போ விசுவாசத்தோடு நம்ம செய்யும் பொழுது, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். தாழ்மையோடு செய்யும் ஆமா. பொழுது அதை அதே போல கர்த்தர் நிறைய விஷயங்கள் நான் நிறைய சேனல்லயும் பேசியிருக்கேன். ம், நான் விசுவாச ஜெப டிவின்னு சொல்லி யூடியூப் சேனலும் வச்சிருக்கேன். ம், 1200 வீடியோக்கு மேல போட்டிருக்கேன். ம், ம், ம். போட்டிருக்கேன். அதுலயும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அது மூலியமா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வந்து, அதாவது கிறிஸ்துக்குள்ள விசுவாச ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. ம், நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் இது பண்ணியிருக்கோம். அந்த ம். மாதிரிலாம் நிறைய வந்து நடந்திருக்கிறது. நடந்திருக்கு. என்னுடைய ஊழியங்கள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுல என்னன்னா, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்வது போல ம், எனக்குள்ள இருந்த அந்த சில தாட்கள் போயிடுச்சு. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்காரு, அவர் மேல நான் விசுவாசியா இருப்பேன், ம், அவருடைய விசுவாசியா இருப்பேன். ம். இது படிக்கும்போது வந்து ஏசப்பாக்கு விசுவாசியா ஆமா, ஆமா. விசுவாசியா இருக்க வேண்டியது இல்ல. இல்ல, இல்ல. எது ஒரு இப்ப இது எப்படின்னா, அது ஹீரோ வர்ஷிப் தேவையில்லை. தேவையில்லாம கதாநாயகர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அதான். ஒரு கதாநாயகன் ஆமா. தான். நாம எல்லாம் அவருடைய உடன் வேலையாட்கள், உடன் ஆமா. பங்காளிகள், கரெக்ட். சகோதரர்கள். பைபிள்ல வந்து அவரை சகோதரன் என்று சொல்ல சகோதரன் வெட்கப்படாமல் ஆமா. இருந்தார்னு. அவர் நண்பர்னு, சிநேகிதர்னு சொல்லிக்கலாம், சிலைகள் சகோதரர்னு சொல்லிக்கலாம், உடன் பங்காளிகள், பங்காளின்னு கிறிஸ்துவுக்குள் உடன் பங்காளிகளா இருக்கிறோம், சுதந்திரர். சுதந்திரரா இருக்கிறோம். பைபிள் நமக்கு நிறைய டைட்டில் ஆமா, கொடுக்குது ஆமா. இல்லையா? கிறிஸ்துவனுடைய பணிவிடைக்காரர்கள் தான் நம்ம. கிறிஸ்து மகிமைப்பட்டா போதும், கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட்டா போதும். அதான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு
ஹீரோ வர்ஷிப்லாம் அதை காத்து விட்டு வெளியில அது வந்தாச்சு. ஒரு Actually மக்கள் வந்து இப்போ ஆமா தெளிவாயிட்டாங்க. இல்ல ஊழியர்களே தெளிவாயிட்டாங்க. இப்போ முன்பு இருந்த ஊழியத்தை விட இப்போ தற்காலத்துல வந்து கதாநாயகர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதே சமயங்கள்ல என்னன்னா, இப்ப இதன் வாயிலா நான் சொல்றது, விசுவாசிகளுக்கு இருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் ஊழியக்காரங்கிட்ட ஒரு சிலர்கிட்ட இல்ல. இல்ல ஆமா. correct. தான் ஒரு சாணாதிபதி என்பதை மறந்து, ம், நம்முடைய அழைப்பை மறந்து, ம். விசுவாசிகள் போலதான் வந்து சில ஊழியக்கார சில சகோதரர்கள் ஊழியர்கள் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. இருக்கிறாங்க. அதனால நிறைய நான் பாசஸ் மீட்டிங் தனிப்பட்ட முறையில் நானும் நடத்தியிருக்கேன். ம், நடத்துறதுக்கும் கூப்பிடுவேன், அங்கேயும் போயிருக்கேன். ம், இப்போ வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கின்னு ம். எது சரியோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ம், யாரு என்ன பிரசங்கம் பண்ணாலும் அதுல இருக்கிற நிறை குறைவுகளை ம், தேவன் எனக்கு வெளிப்படுத்தி ம். அதுல நான் பரிசுத்தமா இருக்கேன். நான் ஆமா. சுத்திகரிக்கப்பட்டிருக்கேன். சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்க. திருச்சபை ஊழியம் பண்றீங்க. ம். எந்த பகுதியில பண்ணிட்டு இருக்கீங்க? KK நகர், KK நகர், சென்னையில் சென்னை அசோக் KK நகர் நகர். ஆமா, ES ஹாஸ்பிட்டல் பேக் சைடு. பேக் சைடுல பண்றீங்க. உங்க வீடு எங்க இருக்கு? வீடு வந்து ஜாபரிகாம்பேட்டை. ஜாஃபர்கான் அந்த ஏரியால தான் இருக்கீங்க. ஆமா, ஆமா. சரி சரி. ஒரு கிளை சபைகள் அப்படி ஏதாவது அப்படிலாம் இல்லை. திட்டங்கள்? இதையே நான் ஒன்றும் விருத்தி ஆகலையா, அப்புறம் கிளை சபைக்கு போறது. அப்படியா? இப்ப எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க? 25-30 பேர் வராங்க. சரி சரி. அதெல்லாம் திடீர்னு விருத்தி ஆயிடும். ஞாபகம் பார்த்தா. இல்ல அது என்னன்னா, என்னுடைய இடம் வந்து கொஞ்சம் ஏரியா வந்து கொஞ்சம் சரியில்லை. அது வந்து ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சபைன்னு நம்ம சொல்லிக்கலாம், வாயில சொல்லிக்கனாலும் சபையா இருந்தாதான் அது ஆமா இதுவா ஆமா. இருக்கும். நிறைய பேர் வருவதற்கு வருவதுக்கு இதுவா இருக்கும். நல்ல ஒரு சண்டே ஸ்கூல்ல நடத்துறதுக்கு மீட்டிங் வெளியாட்கள் வந்து போறதுக்கு ஒரு வந்து சௌகரியம் போகுது. இல்ல அடிப்படை குறைந்தபட்ச ஆமா. இட வசதிங்கிறது ஆமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, சபைக்கு இடமே தேவையில்லை, ம். நம்ம தான் சபை. இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்க கூடாது. ஏசு கிறிஸ்துக்கே ஒரு மாடி மாடி தேவைப்பட்டுச்சு, தேவைப்படுது. போய் ஆயத்தம் படுத்து ஆமா. ஆண்டவருக்கு வேணும். ஏன் அதை ஆமா. நடத்தணும்? கர்த்தருடைய அதை ஆமா. முறைப்படி நடத்தணும்னா தேவை, ஒரு இடம் தேவை. இடம் தேவை. அதை ஒரு முக்கியப்படுத்துறாரு. அந்த ஆமா. பந்திய ஆமா. நம்ம முக்கியப்படுத்துறோம்னா அப்ப ஒரு இடம் முக்கியமா நிச்சயம், தேவை. நிச்சயம் தேவை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சபை கட்டிடம் எதுக்கு? ம். கட்டிடத்துக்கு எதுக்கு இவ்வளவு செலவு? நீ நீ வந்து யாருன்னா, நீ உனக்கு பெரிய ஆளா நான் பாக்கல. இயேசுவோட கால்ல நலத்தை ஊத்துனப்போ இது ஏழை ஆமா. கொடுத்துடலாமேன்னு ஆமா. சொன்னாங்க. நீ அவ்வளவு பிச்சைக்கார அவரை பெரிய மிஞ்சி ஆண்டவர் வந்து பாராட்டல. அப்பா ஏழை கொடுக்கலான்னு, நீ பிச்சைக்கார பைய, நீ தரித்திரம், நீ பிச்சைக்காரன் அப்படிதான் சொல்றாரு. ஆமா. தரித்திரர் எப்போதும் உன்னோடு கூட இருப்பாங்க. இருக்கிறாங்க. நீ பிச்சைக்காரன், பிச்சைக்கார பசங்க எப்போ உன் கூட இருப்பாங்க, நான் உன் கூட இருக்க மாட்டேன். அவருடைய மனதுல வந்து தயாளம் இல்ல. ஆமா. அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு நல்ல சபை இருக்கிறத பார்த்து நீ ஆனந்தப்படுவதை விட்டுட்டு, ஆமா. நீ ஒரு ஷாப்பிங் மால் பெருசா இருக்கிறத பார்த்து கேட்க மாட்டேன். எதுக்கு இங்க இவ்வளவு பெரிய ஷாப்பிங் மால் கேட்க ஆமா. மாட்டேன். கேட்க மாட்டோம். ஒரு சினிமா தியேட்டர் அவ்வளவு பெருசா இருந்தா இங்கே இவ்வளவு பெரிய சினிமா மால்னு கேட்க மாட்டேன். திருச்சபை பெருசா இருந்தா எதுக்கு திருச்சபை பெருசா இருக்குன்னு கேட்கிறேன். உன்னோட எண்ணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. பெருசா இருந்தாக்கா ஒரு ஒரு நடிகர் பெரிய வீடு கட்டினா அது ஏன்னு கேட்க மாட்டேற, இல்ல ஆடி கார் வாங்கினா ஏன்னு கேட்க மாட்டேங்கிற. அதுதான் அவங்களுடைய எண்ணம் வந்து எப்படி இருக்கு. அப்ப கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை சார்ந்தவர்களையும் நீ எப்படி பார்க்கிற, ஊழியத்தையும் ஊழியங்களையும் நீ எப்ப பார்க்கிற அப்படிங்கறதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிச்சயம். அப்போ சபை வந்து முக்கியம். ம், அது வந்து சின்னதோ பெருசுன்றது எடுத்துக்கிட்டோம். இல்ல அது இருக்கிறது வந்து சரியா இருக்கும். சரியா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும். இல்ல அது இட வசதி நல்ல பயன்பாட்டுக்கு இருக்கணும். இருக்கணும். அப்பதான் வந்து நிறைய விசுவாசிகள் வர இப்போ முடியும். ஆமா உட்கார்ந்து வர முடியும். ஒரு விசாரிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஆமா. இட வசதி இருந்தாதான் நல்ல சண்டே இப்ப ஸ்கூல். சில பேர் 2வது மாடி 3வது மாடி நடத்துறாங்க. ஆ. லிஃப்ட் இருக்கு, பிரச்சனை லிஃப்ட் இல்ல. இல்லாம லிஃப்ட் வயசானவங்க என்ன எப்படி பண்ணுவாங்க? ஏற முடியும்? ஆமா வர முடியாது. வர முடியும். அப்ப லிஃப்ட் வச்சு ஆடம்பரமா அது? வயசானவங்க எப்படி மேல அடிப்படை வருவாங்க? வசதி வந்து ஒரு சபையில வந்து நிச்சயம் இருக்கணும். நிச்சயமா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்மளும் திருப்திப்பட அவங்களும் திருப்திப்படும். கரெக்ட். நான் ஒரு கண்ணோட்டத்துல வருவேன், ஒரு இடத்துக்கு போனா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட விசுவாசமே குறைஞ்சு போயிடும் இடத்த பார்க்கும்போது. ஆமா இப்ப ஃபேனும் ஏசியும் இருந்தா அது ஆடம்பரம் கிடையாது. ஏன் நெத்திய தொடச்சு தான் வசந்தி கேட்கணும். நிம்மதியா தான் கேட்கட்டும். ஆமா. நிம்மதியா கேட்கட்டுமே. ஏன் அது சொல்ல வர வசனம் தெளிவா கேட்கட்டுமே. நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கட்டுமே. அப்போ இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஆடம்பரம் என்பது வேற, ஆனா ஆமா. அடிப்படை தேவைகள் என்பது வேற. தேவை என்பது ஒரு வேற. தேவைகள் இருந்தா மட்டும்தான் அதை சரியா பூர்த்தி செய்ய முடியும். நம்மளும் திருப்தியா சந்தோஷமா இருக்க முடியும், கேட்கவங்களுக்கும் நம்ம இது பண்ணலாம். ஆமா செய்ய முடியும். ஆமா. ஆமா அவங்க இப்போ ஒரு கண்ணோட்டத்தோட வரும்போது நான் வந்து ஒரு என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அந்த இடத்த பார்க்கும்போது அவங்க மனசுல வேற மாதிரியா போயிடும். கரெக்ட். ஆமா இப்ப இந்த இடத்துல ஏசி இருக்கிறதுனால தான் நீங்க வேர்த்து விறுவிறுக்காம ஆமா. இங்க வெளிச்சம் நல்லா இருக்கிறதுனாலயும் ஆமா. இங்க நல்லா பதிவு செய்யப்படுறதுனால மூலம் தான், ஏசி இருக்கிறதுனால மூலம் தான் இப்ப வந்து இந்த நிகழ்ச்சி நடத்த முடியும். நிச்சயம். அதனால இது நான் வந்து அடிப்படை தேவைகள் நிச்சயம் தேவை, எல்லாருக்குமே தேவை. ஆனா அதை சரியா பயன்படுத்திக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா. எல்லாத்துலயுமே வந்து கத்திக்கு இரு பக்கம் இருக்கிற மாதிரி தீமைக்கு பயன்படுத்தக்கூடாத ஒழிய நன்மையானவைகளுக்கு பயன்படுத்தப்படும். 2வது என்னுடைய இதுல நீங்க கேட்டீங்க, பெருமைக்கோ இல்லைன்னா மற்றவங்க மெச்சிக்கொள்வதற்காக இல்ல, தேவநாமம் மகிமைப்படுவதற்காக. மிசோரம் மாநிலத்துல வந்து பைபிள் வச்சுட்டு தான் வந்து சட்டமன்றமே ஸ்டார்ட் பண்ணணும் கேள்விப்பட்டிருக்கோம். எந்த இடத்துல? மிசோரம் மாநிலம். மிசோரம். ஆமா ஆமா ஆமா.
அதே மாதிரி சென்னையிலயும் நடக்கணும், தமிழ்நாட்டிலயும் நடக்கணும், நம்ம இந்தியா தேசத்துலயும் நடக்கணும்னு சும்மா சொல்லிட்டு ஜெயஸ்ரீ பிரபாகரன் இன்னைக்கு நான் அந்த வீடியோ போட்டு அதுக்கு தான் சொல்ல வரேன். நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிரேயர்ல பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல உண்மையா ஜெபிக்கிறோம் டீம்ல இதுக்கெல்லாம் நாங்க ஜெபிச்சிருக்கோம். ஒரு சட்டசபை முதல் கூடுகையில ஆமா வசனத்தை 3 வசனத்தை சொல்லி ஆமா அவர் வந்து வெக்கப்படவே இல்லை. கர்த்தருடைய நாம வேண்டியது இல்ல. இல்ல அரசியல்வாதி ஒருத்தர் அவங்க வந்து விசுவாசம் இருந்தா கூட காமிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மத அடையாளத்தை காமிச்சிட்டா எங்க நம்மளுக்கு வந்து மத்தவங்க சப்போர்ட் பண்ண போயிடுவாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுகிற அரசியல்வாதிகள் நாங்க கீழே கூட இப்ப நானும் பிரதர் பேசிட்டு இருந்தோம். ஏடிஎம்கே பீரியட்லயே ஒரு அமைச்சர் வந்து அது மாதிரி வந்து வசனத்தை சொல்லி தான் இது பண்ண ஜெயலலிதா பீரியட்லயே அவங்க கூட வச்சுக்கிட்டே பேசியிருக்காரு. ஒரு ஐயா வந்து எம்ஜிஆர் குறித்து பாட்டு வசனங்களை சொல்லி இது பண்ணுவாரு. இன்னொரு ஐயா வந்து வசந்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனா அது ஃபேமிலியரே ஆக்கல. இன்னைக்கு அசெம்பிளியில நீ கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க அவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் வந்து. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து என்னன்னா ஊழியக்காரர்களுடைய தாக்கம், ஊழியக்காரர்களுடைய எண்ணம், ஒரு சில யாருடைய இதயத்தெல்லாம் தேவன் வெளிப்படுத்தினாரோ அதே போல வந்து இந்த ஆட்சி மாற்றத்துல கர்த்தருடைய சித்தம் இல்லாம நடக்கல. ஏன்னா அது வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஆட்சி இன்னும் நல்லா அமையணும். அதுக்காக நாங்க வந்து பல வருஷங்கள் வந்து நம்ம ஜெபிப்போம். இந்த நாம இவங்க வேணும் அவங்க மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா முக்கியமா அந்த குடி போதை எல்லாம் ஒழியணும். ஆமா, நிம்மதியா வெளியே போயிட்டு வரணும் மக்கள். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஜபத்துல விசுவாசிங்க வச்சு எங்க சபையில இது அப்படியே வந்து முதலமைச்சருடைய இதயத்திலையும் தேவனேவி இருக்காரு. ஆமா, போதைகளை ஒழிப்ப, கரெக்ட், பெண்களுக்கு பாதுகாப்பு, சாலைகள் சரியில்லை அது பண்ணணும், குற்றங்கள் தடுக்க பண்ணணும், ஊழல்கள் இது பண்ணணும், எல்லா திருச்சபையிலும் ஜெபிச்சோம். அது வந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய இதயத்தில் ஏவி இருக்காரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு பண்ணிருக்காரு. அது பரிபூர்ணமாய் ஜெபம் பண்றோம், பண்ணிட்டு இருக்கோம். அந்த நடவடிக்கையில முதன்முறையா பயிற்சி இல்லாத ஒருத்தர் இருக்கிறதுனால எத்தனையோ எதிர்ப்புகளும் இருக்கலாம். கர்த்தர் உதவி செய்யணும். நம்ம வந்து யார் ஆளுகையில இருந்தாலும் ஜெபம் பண்ண போறோம். ஆளுகையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த கட்சி அந்த கட்சி யாருக்காக ஜெபிக்கணும். ஆமா, நம்ம அமைதியோட ஜீவனம் பண்ணணும். ஆமா ஆமா, நம்ம நிம்மதியா இருக்கனாலே ஜெபம் பண்ணணும். நம்ம மோடிக்காகவும் ஜெபம் பண்றோம். நம்ம யாருக்கும் எதிரானவர்கள் இல்ல. ஏன்னா எந்த மக்களுக்கு விரோதமான தீமையை செய்யாம நல்லாட்சி புரிந்தா நம்ம எந்த கட்சி சந்தோஷம். ஆமா, கடைசியா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் கூட இந்த நிகழ்ச்சி இப்ப பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், சீசர்கிட்ட சொல்றாரு. எல்லாத்துக்குமே வழி அவர் தான், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அவர் தான், சமாதான கர்த்தர் அவர் தான், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமக்காரர் அவர் தான். அவரை இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. ஆகினால் இயேசு கிறிஸ்துவில விசுவாசமா இருக்கும்போது நிச்சயமாக விசுவாசத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும். மருத்துவர்கிட்ட போகிறோம், குடும்ப டாக்டர்ன்றோம், எத்தனையோ மருத்துவர்கிட்ட போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். இருந்தாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாக சில பேருக்கு சுகமே ஆகலை, லைஃபுக்கு சாப்பிட்டுன்னே இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு வீட்டில் போய் ப்ரேயர் பண்ண 20 வருஷமா இருக்குது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விசுவாசத்தை கையில் எடுக்கல, அதிகாரத்தை கையில் எடுக்கல, தேவன வார்த்தையை கையில் எடுக்கலாம். இங்கேயும் வச்சுக்கிறாங்க விசுவாசம், அங்கேயும் வச்சிருக்காங்க. அதனால இதுவாகுது. அதனால பார்க்குற சகோதர சகோதரிகள், நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் இருந்தாலும், நீங்க இயேசு கிறிஸ்துவை வசனம் சொல்லுது, ஆபத்துல நோக்கி கூப்பிடு, நானும் உங்களை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி வசனங்கள் சொல்லப்படுது. சோதிக்கப்படுற யாவருக்கும் அவர்தானே தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால யாரெல்லாம் இந்த பூமியில சோதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நிறைய விசுவாசிகளும் ஊழியர்களும் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போவதும், மறுதளிப்பதும், ஜெபிக்காமல் இருப்பதும், சபைக்கு போகாமல் இருப்பதுமாக நம்ம பார்க்கிறோம். அது முற்றிலுமான ஒரு தவறு. எப்படி சந்தோஷப்படும் போது, உதவி வரும்போது, ஆசீர்வாதம் இருக்கும்போது, சுகத்தோடு இருக்கும்போது எப்படி சந்தோஷப்படுறோமோ அதே போலதான் பிரச்சனைகள் நெருக்கங்கள் வரும்போது நாம் அந்த சந்தோஷமே கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக வசனத்தின்படி நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டும். பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எப்போ வருதோ அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு போறார். அது மூலியமா உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க போறார். அது மூலியமா உங்களை ஆஸ்வதிக்க போறார் என்பதை நீங்க உணரணும். இது பாஸ்டர்களை நம்பலாம், தப்பு கிடையாது. நானும் ஒரு ஊழியக்காரங்க, என்னைய சில பேர் ஜெபிக்க கூப்பிடுவாங்க. நான் பெரும்பாலும் வந்து நீங்களே ஜெபிங்க, நீங்களே ஜெபிச்சிங்க, ஊழியக்காரனை என்ன தேடுற இல்லை மற்ற ஊழியர்களை தேடாதீங்க, நீங்க பரிசுத்த வேதத்தை வாசித்து நீங்களே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லியிருக்கிறோம். முடியாத பட்சத்துல ஒரு ஆலோசனைக்காக, ஒரு பேலன்ஸுக்காக தான் ஊழியக்காரங்களை கூப்பிடணுமே தவிர எல்லா விஷயத்தையும் போயிட்டு நீங்க ஊழியக்காரர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஊழியக்கார கடவுளாக்கிடாதீங்க. ஊழியக்கார் தான், வேலைக்காரன் தான், கடவுள் ஒருத்தர் தான் தேவன்.
எனவே நீங்க வந்து எதுவா இருந்தாலும் உங்க சாமி கிட்ட, கடவுள்கிட்ட, ஏசப்பா கிட்ட மட்டுமே நீங்க முறையிடுங்க. ஒரு ஆலோசனை கேட்கறேன், எனக்கு தெரியல ஐயா, ஐயா இது இந்த வசனம் சரியா புரியல, இது எனக்கு ஜெபிக்க தெரியல, ஜெபிச்சா இப்படி வருது, உபவாசம் பண்ணா இப்படி வருது, சில பேருக்கு உபவாசம் பண்ண சண்டை வந்துடும், பிரச்சனைகள் வரும், இது எதனால வருதுன்னு கேட்கலாமே தவிர, ஆனா அவரே முடிவாயிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தூரம் வச்சுட்டு பாஸ்டர்களை தான் வந்து தெய்வமா வந்து வணங்குறாங்க. அது முற்றிலும் தவறு. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களும் புறம் பேசுறவர்களும் நிச்சயமாய் வாழ்வடைய மாட்டார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, குடும்பத்துல, பிசினஸ்ல எதுலையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து முன்வைக்கும் போது நிச்சயமாகவே அவர் அற்புதம் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உன் நீதிய வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட போல விளக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். இன்னைக்கு கூட நான் மார்க்கெல்லாம் அப்போஸ்தலர்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே நான் எப்படி விசுவாசம் ஏற்றுக்கொள்வது, இயேசு கிறிஸ்துவை நீ உன் குடும்பம் விசுவாசிங்க அப்போ ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி ரட்சிப்பு குறித்து பேசப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசித்தாலுமே ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரட்சிப்பு என்பது பாதுகாப்பது, தப்புவிப்பது, சுகமாக்குவது, குணமாக்குவது, காப்பாற்றுவது. எனவே ரட்சிப்பு கிறிஸ்துக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்குதுன்னா, ஐயா கேட்டது போல கிறிஸ்துக்குள் எப்போ முழுமையா ரட்சிக்கப்பட்டேன், எப்போ முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோமோ அப்போ பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து அப்போ ரட்சிப்புக்குள்ள நம்ம வந்துடுறோம். அப்பவே உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அதிகாரியாக இயேசு கிறிஸ்து வந்துடுறார். அதுக்கப்புறம் நீங்க பழைய விஷயங்கள் எதையுமே சிந்திக்காம, யோசிக்காம, சொன்னதையே சொல்லி கொண்டு இல்லாம, புலம்பிக் கொண்டு இல்லாதபடிக்கு இந்த புலம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிறிஸ்துக்குள்ள உண்மையா இருந்தாக்கா, இனிமே நீதான் எனக்கு அதிகாரி, நீதான் எனக்கு எல்லாம் அப்படி சொல்லும் போது வசனம் அப்படிதான் சொல்லப்படுகிறது. எனவே பிரியமான தேவ ஊழியர்களே, சகோதர சகோதரிகளே, விசுவாசிகளே, கிறிஸ்துவை அறியாத ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்புங்க. வேற எந்த மனுஷியும் நம்ப வேண்டாம். பெரிய ராஜாக்கள் இருக்கலாம், அதிகாரிகள் இருக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், சொந்தக்காரா கூட இருக்கலாம், அவங்க உதவி செய்வாங்க, அவங்கள நம்மளை காப்பாற்றுவாங்கன்ற அந்த எண்ணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுடுங்க. மனுஷனால் கூடாதது தேவனால் மட்டும்தான் கூடும். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அநேகர் புறஜாதிகள் கூட சரி, அதாவது இந்து சகோதர சகோதரிகள் கூட சரி, ஒரு கடவுள் படத்தை நீங்க வச்சிருக்கீங்க, அது உங்களோட விருப்பம். அது பக்கத்துலயே செத்தவங்களோட படத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க, அது பக்கத்துலயே மந்திர தகடும் வச்சிருக்கீங்க, கையிலயும் முடி கவரு தாயத்து கட்டுறீங்க. இது எது மீது நீங்க விசுவாசமா வச்சிருக்கீங்க? ஒன்னும் நீ கும்பிடுற என்ன கடவுளோ அந்த கடவுளை கும்பிடுங்க, அதுக்கப்புறம் செத்தவங்களையும் கும்பிடுறீங்க, அவங்களும் அந்த சாமி படத்தை பக்கத்துல வச்சிருக்கீங்க. அப்புறம் அது நம்பிக்கை இல்லாம கையில காலில் கயிறு கட்டுறீங்க. விடுதலை உண்டானா விடுதலை உண்டாகாது. என் வாயின் மேல சிக்குண்டது போல நீங்களே வந்து தன்னைத்தானே வருத்தி கொண்டு நீங்களே உங்களை அடிமைப்படுத்தி கொள்றீங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இந்த அடிமைதனத்தை விடுதலையாக்கலாம். குமரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டு. எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவரால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். எந்த பூசாரினாலேயோ, மந்திரக்காரங்களாலேயோ, ஜோசிக்காரனாலேயோ யாருக்கும் எந்த விதமான விடுதலையும் பண்ண முடியாது. ஏன் என்று சொன்னா அதுல எதுவுமே கிடையாது. இப்ப அநேகர் வந்து எங்ககிட்ட வந்து நாங்க ஜெபிக்க போகிற இடங்கள்லாம் பார்த்தா பிசாசு ஆடுது, இது பண்ணுது, மாந்திரிகத்தை பத்தி பேசுது, ஏதோ பேசுது. ஆனாலும் வந்து சில மந்திரக்காரங்களாலேயும் அதை ஓட்ட முடியல. அதுக்கெல்லாம் என்ன பண்ண, செத்த ஆவியை அது மேல இறக்கி விட்டு சாமி அப்படின்ட்டு குறி சொல்றதுக்கு அப்படி போகுது. அதுவும் பாவம். அந்த குடும்பம் நிச்சயமாக எவ்வளவு குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், நூற்றுக்கணக்கு குடும்பங்களை பார்த்து குறி சொல்ல குடும்பங்களை அழிஞ்சு நாசமா போயிருக்கு. எனவே நம்பிக்கை வேணும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்கு முடிவு இயேசு கிறிஸ்து, வேற யாராலையுமே இல்லை. ஒரு வில்ல ஒருத்தன் தானே ஹீரோ ஒருத்தர் இருப்பான். வில்ல வந்து சாத்தான், ஹீரோ வந்து இயேசு கிறிஸ்து. எனவே பிரியமான தேவனுடைய ஊழியக்கார சகோதர சகோதரிகள், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க, ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாருன்னு சொல்லுது. அப்போ அவர்கிட்ட சொல்லிட்ட பேர் மீதி பேர்கிட்ட யார்ட்டையும் அதை நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் இன்னும் உங்களுக்கு பதில் சொல்லலை. நீங்க விண்ணப்பம் பண்ணிட்டீங்க உங்க பிரச்சனைக்காக, அவர் இன்னும் பதில் சொல்லலை. பதில் சொல்றோம்னா காத்துக்கிட்டு இருக்கணும். அதை அப்படி காக்காம இவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்கறது, அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது, என்கிட்ட ஆலோசனை கேட்கறது தப்பான ஒரு காரியம். எனவே உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரே நம்பிக்கையாருங்க, அவரே உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனவே பிரியமான சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு விக்கிர பக்தியுள் மானா இருந்தேன். இதுல இந்த பாம்புகள்லாம் வந்து புத்துலாம் வந்து மண்ணெல்லாம் கிளீன் பண்ணி அதுக்கு மஞ்சள் போட்டு குங்குமம் பூசி நெய் விளக்கு ஏற்றி கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி வரவங்களுக்கும் திருநீர் இட்டு குங்குமம் விட்டு இப்படிலாம் நான் செய்திருந்தேன். என் வாழ்க்கையில ஒரு மேன்மையும் இல்லை. என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் அப்படி இருந்தேன். வேற யாரும் என் குடும்பத்தில் பக்திமான் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் போகாத கோயில் கிடையாது, நான் வணங்காத சாமி கிடையாது.
எதுவுமே வந்து எனக்கு உதவி செய்யல. ஏன்னா என்னை சோம்பேறித்தனமாவும் அடிமையா ஆக்கிச்சே தவிர என்னை விடுதலையாக்குற ரட்சகர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நான் வந்து படிப்பறிவு இல்ல. ஒரு ஊழியக்காரனா என்னை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். தகுதி இல்லாமல் என் தகுதி சிறுவனை புழுதிலிருந்து எளிவனை குப்பையிலிருந்து உயர்த்தி என்னை உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு ராஜாக்களோட பிரபுகளோட அமர்ந்தோம், பேசுவோம், புசிக்கவும், குடிக்கவும், அவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறான்னு சொன்னா தேவனுடைய கிருபை, தயவு தான். என்னுடையது ஒண்ணுமே கிடையாது. என்ன நான் விசுவாசித்தேன், நம்பிக்கை வச்சேன், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அதனால பிரியமானவர்களே, நீங்க தேவனை மட்டுமே நம்புங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எது வேணாலும் நெருக்கங்கள் வரும். ஏசாப்பா இருக்கும்போது தன்னோட சொந்த சீசர்களே சந்தேகப்பட்டாங்க, சீசர்கள் கீழ்ப்படியில, யாரோ புறம்பே சொன்னாங்க, சொந்த சகோதரிகள் ஏற்றுக்கொள்ளல. இது போல நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது, உண்மையா இருக்கும்போது அநேக பாடுகள், நெருக்கங்கள் வரும். அதை மேற்கொள்வதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடையது. பிசாசு ஏத்திலே அவங்களுடைய ஓடி போவான்னு சொன்னார். அப்போ என்னன்னா பிரச்சனைகள் வரும்போது அதை எழுத்து நம்ம நிற்கணும். வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை இப்படி சொல்லப்படுதான் உண்மை, இவர் தான் மெய்யான தெய்வம், மீதி எல்லாம் பொய்ன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுனாக்கா நிச்சயமாகவே நீங்க ஜெயிப்பீங்க. நிச்சயமாகவே உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். வழங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகம் நிச்சயமாகவே இருக்கும். கவலைப்படாதீங்க. தொடர்ந்து மருந்து, மாத்திரை, வேதிகளை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து தான். நீங்க விசுவாசித்து அறிக்கையிட்டு அதை விட்டு விடலாம். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவது போல வேதிகளை அறிக்கையிட்டு விட்டு விடலாம். தேவனால் கூடாது ஒன்றுமேல, வசனத்தை கூடாது ஒன்றுமேல, பரிசுத்தம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இது பரிசுத்தம். இதுல அசுத்தங்களே கிடையாது, அருவறுப்புகளே கிடையாது. இதெல்லாம் பரிசுத்தம். இதுல விடுதலை இருக்குது, ரட்சிப்பு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்குது, சமாதானம் இருக்குது, சந்தோஷ சுகம் இருக்குது. செத்து போனவங்களை கூட பழக்க வைக்கலாம். அதுக்கு ஊழியக்காரர் வரணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது, கேட்கும் போது, பேசும்போது நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இது என் வாழ்க்கையில இப்படியா நடந்தது. நான் கிராம ஊழியம் செஞ்சேன், அதுக்கப்புறம் சபைகளை ஊழியம் செஞ்சேன், அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன், அப்புறம் தனியாக ஒரு சபை வச்சு நடத்திட்டு இருக்கேன், இப்போ யூடியூப் சேனல் நடத்துகிறேன், சில கேட்ரிங் வந்து அந்த வேலையாக செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது, நம்ம மற்றவங்ககிட்ட போய் கையேந்துறவங்களா இருக்கக்கூடாது, கொடுக்கவங்களாக மாறணும். இவங்க இதை கொடுக்குறாங்க, அதை கொடு, அங்கே போய் நீங்கள் போனீங்கன்னா அடிமையாக இருப்பீங்களே தவிர சுதந்திரவழியாக இருக்க மாட்டீங்க. வாங்குவதை கருத்து கொடுப்பது தான் நலம். அதுமாதிரி கொடுக்குறவங்களாய் தேவனோட வார்த்தையை கொடுக்கலாம். பேதுரு யோவான் என்ன பண்ணாங்கன்னா வார்த்தையை கொடுத்தாங்க. வெள்ளியும் பொண்ணும் எங்ககிட்ட இல்லப்பா, என்கிட்ட இருக்கிறத கொடுக்கணுமா சொல்லி சுகமாக்கினாங்க. அந்த மாதிரி நீங்க வாயின் வார்த்தையினால, வசனத்தை சொல்லி நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுக்கும் செய்வார், உங்க வீட்டாருக்கும் செய்வார், எதை வேணாலும் செய்வார். அவரால் கூடாது ஒண்ணுமே இல்லை. விசுவாசம் மட்டும்தான் முக்கியம். நீங்க விசுவாச தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமென். நிலையத்திற்கு வந்து உங்கள் வாழ்க்கையும் வார்த்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சு. பிரியமானவர்களே, அருமையான ஐயா அவர்கள் சொன்னது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர். அவரிடத்தில் நாம் நேரடியாக செல்லலாம். அதற்கு ஒரு மத்தியஸ்தர் தேவையில்லை. நாம் ஊழியர்களை மதிக்கிறோம், ஊழியங்களை மதிக்கிறோம். ஆனால் ஊழியர்களை தெய்வங்களைப் போல பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் நமக்கு உதவியாளர்கள், அவர்கள் நமக்கு கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு உதவி செய்கிறவர்கள். ஆனால் நாம் கிறிஸ்துவை பிடித்து கொண்டு, வசனத்தை பிடித்து கொண்டு அவருக்குள் வளருவதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல சத்தியத்தை பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளையும், அவர் மூலமாக கர்த்தர் பிறருக்கு கொடுத்த விடுதலையையும், அற்புதங்களையும் பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உரிமையாக ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜாதி மத பேதம் எதுவும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மை படைத்தவர், நமக்காக இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர். அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உங்களை வாழ வைப்பார். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.